நிறைய ஹாஜிமார்கள் வந்து டாய்லெட்டை வந்து மூடாமலேயே அதே மாதிரி ஃப்ரெஷ் அப் பண்ணாமலேயே போயிடுறாங்க. பாத்ரூம் போய்ட்டு தண்ணி ஊற்றாமலே போயிடுறாங்க. நிறைய பேர் தெரிய மாட்டேது. பாத்ரூம் உள்ளே போய்ட்டு இப்படியே போய்ட்டு பாத்ரூம் போகிறாங்க. யாராவது உள்ளே வந்தாங்கன்னா திறந்துடுறாங்க இப்படி. அதனால் உள்ளே வந்த பிறகு இந்த மாதிரி லாக் இருக்கும். லாக் பண்ணிடுச்சுன்னா திறக்காது. வெளியேருந்து இந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு. லாக் பண்ணியாச்சுன்னா லாக் ஆகிடும். யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா திறக்க முடியாது. உள்ள வெளியிருந்து யாரும் திறக்க முடியாது. அதே மாதிரி பாத்ரூம் போன பிறகு இந்த மாதிரி பட்டன் இருக்கும். இது பண்ணியாச்சுன்னா ஃப்ளாஷ் ஆகி தண்ணி வருது. இதெல்லாம் பண்ணாமலே என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே பாத்ரூம் போய்ட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாராவது நம்ம வச்சுட்டு போயிட்டாங்கன்னா பாத்ரூம் வரவங்க வந்து அதை வந்து என்ன செய்யணும்னா க்ளீன் பண்ணி விட்ருணும். நமக்கு என்னன்ட்டு அப்படி போயிடக்கூடாது. க்ளீன் பண்ணி நீட் பண்ணுறது நம்ம